மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் ராசியின் அமைப்பையும் சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்தும் 2025, 2026, 2027 இந்த 3 ஆண்டுகளில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்பார்த்த அளவுக்கு பண வருவாய் இருக்குமா, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த 3 ஆண்டுகளில் எப்போது முழுமையாக தீரும், எதிரிகளின் தொல்லை எப்போது விலகும் அப்படின்ட்டு இந்த 3 ஆண்டுகளில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தை பற்றியும் தெளிவாக சிறப்பாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய மகரம் ராசிக்கு என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் யோக காலமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டம்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் முழுமையாக விலகும். சுப நிகழ்வுகள் நடந்தேறும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. சிலர் புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகமும் இருக்கின்றது. திருமண வயதினருக்கு வரன் தேடி வந்துவிடும். வருமானம் பல வழிகளிலையும் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுடைய விருப்பம் நிறைவேறப் போகின்றது என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். உடல் நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. குடும்பத்தில் சற்று குழப்பம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக முடியும். தொழில் வியாபாரத்திலையும் மிக பெரும் லாபத்தை காண்பீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றியை பெறுவீங்க. பண வரவில் இருந்த தடைகளை அகற்ற போறீங்க. யோக பலன்கள், அதாவது குரு பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். சனி பகவானால் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. தாயின் உடல்நிலையில் சில சங்கடங்களை சனி பகவானால் சந்தித்தாலும் மிக பெரும் அளவில் நன்மை உண்டாகும். ஆசைகள் காரணமாக அலைச்சல் உண்டாகும் என்பதனால எல்லா விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தினருடன் அனுசரித்து போக வேண்டும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை கண்காணித்து அதற்கு ஏற்றாற்படி செயல்படணும். ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் காரணமாக இந்த 2025இல் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வழக்கில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. சற்று உடல்நலக் குறைவு நீங்க போகின்றது. தொட்டதிலெல்லாம் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். பட்டம், பதவி, செல்வாக்கு என்று ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றனர். பணம் பல வழிகளிலும் வந்து சேரும். செல்வாக்கு உயர்ந்துவிடும். சொத்து சேர்க்கையும் அதிகமாகிவிடும். குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி 2025இல் நடந்தேறும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குரு பகவான் அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறார். புதிய வீடு, வாகனம் அப்படின்ட்டு கனவுகளை எல்லாம் நினைவாக்குவார். பொன் பொருள் சேர்க்கையும் உங்களை வந்து சேரும். பணியாளர்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் உண்டாக போகின்றது. இடமாற்றம் மட்டுமல்ல, பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் சேர்த்தே குரு பகவான் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக செல்வாக்கை அதிகரிப்பார். உங்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாத கன்னியருக்கு திருமண யோகத்தையும் பெற்று கொடுப்பார். குடும்பத்தில் மிக பெரும் மகிழ்ச்சி அப்படின்றது குரு பகவானால் 2025இல் குரு பகவானின் சஞ்சாரத்தின் போது நிச்சயம் இருக்கும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். சூரிய பகவானின் சஞ்சாரம் காரணமாக 2025இல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பம், தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும். செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்ப்புகள் நீங்கும்.
வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும். பொருளாதார நிலையும் உயர்ந்துவிடும். பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் காலம்னு கூட இந்த காலத்தை சொல்லலாம். யோக காலம் என்றே சொல்ல வேண்டும். தொழிலில் போட்டிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. வருமானம் தரும் தொழில்களை மேற்கொள்வீங்க. முயற்சிகள் அனைத்தும் லாபகரமானதாக இருக்கும். உங்களை மட்டுமே நம்பி நடத்தப்படும் தொழிலில் மிக பெரும் அளவில் ஆதாயம் லாபம் பெறுவீங்க. பணியாளர்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. உழைப்பு அதிகரித்திடும். இருந்தாலும் செல்வமும் உயர்ந்துவிட்டும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் ஊர் மாற்றமெல்லாம் ஏற்பட்டுட்டும். தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் காலகட்டம் என்று இந்த 2025 சொல்லலாம். அரசு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். சுய தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை காண போறீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். சொத்து சேர்க்கை உண்டாகிடும். செல்வாக்கு உயர்ந்துவிடும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்பட்டால் மிக பெரும் அளவில் வெற்றி பெறுவீங்க. நோயால் சங்கடப்பட்ட நிலையெல்லாம் மாறிவிடும். குணமாகாது அப்படின்ட்டு நீங்கள் நினைத்திருந்த நோய்கள் எல்லாம் இந்த 2025 குணமாக போகின்றது. நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேறப் போகின்றது. தம்பதியரிடம் ஒற்றுமை அதிகரித்துவிடும். இப்படி பல நல்ல சம்பவங்கள் 2025 நடக்கும். குறிப்பாக உங்களுக்கு இந்த 2025 ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் குரு பகவானையும் சனி பகவானையும் வழிபடுங்க. நல்லதே நடக்கும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்ததா இந்த 2026 மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கிரகங்களின் நிலை எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துவிட்டும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி உங்கள் பக்கம்தான் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். புதிய சொத்து சேரும். வீடு வாகன சேர்க்கை உண்டாகிட்டும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்துட்டும். சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் காலகட்டம் இது. உடல் நலனில் மட்டும் சற்று அக்கறை செலுத்தணும். பழக்க வழக்கங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். கூடா பழக்கம் வந்து ஒட்டி கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கணும். தாயாருடைய உடலில் சில சங்கடம், அதாவது சில உடல்நல பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. சனி பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக இந்த 2026 சனி பாதிப்பால் நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா இந்த 2026 விடுதலை கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய வழக்கமான முயற்சியில் தடையில்லாமல் எல்லாமும் நிறைவேறும். திட்டமிட்ட காரியங்களில் லாபம் உண்டாகிடும். பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியை நீங்கள் பெற போறீங்க சனி பகவானால். ராகு கேது பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக நெருக்கடிகள் எல்லாம் காணாமல் போயிடும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியில் போய் முடியும். வியாபாரத்தில் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிடும். எதிர்பார்த்த வசதியான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது. அந்தஸ்து, மிக பெரும் அந்தஸ்தை நீங்கள் அடைய போகிறீங்க. ராகு பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி உண்டாகும். குரு பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக பண வரவில் சில தடைகள் உண்டாகலாம். எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம். அனைவரிடமும் எச்சரிக்கை உணர்வுடன் பழகினால் சங்கடங்களில் இருந்து தப்ப முடியும். மிக மிக முக்கியமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும். அலுவலகத்தில் பிரச்சனையெல்லாம் விலகி எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைத்துவிடும். சூரிய பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக இந்த 2026 உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயர்ந்துவிடும். துணிச்சலாக செயல்பட போறீங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலகிவிடும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். லாபம் அதிகரிக்கும். அரசியல் ரீதியாகவும் மிக பெரும் நிலையை அடையக்கூடிய காலகட்டம் என்றே இதை சொல்ல வேண்டும். குலதெய்வ அருளால் உங்களுடைய செயல்களில் லாபம் பெற போகிறீங்க. வெற்றி அடைய போகிறீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு மிக பெரும் அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண போகிறீங்க. கடன்கள் எல்லாம் அடைபடும் என்று 100% உறுதியாக சொல்லலாம் இந்த 2026.
வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, வாழ்க்கை துணையால் பிரச்சனை ஏற்பட்டவர்களுக்கு நல்ல காலம் இந்த 2026 பிறக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகி புதிய கிளைகளை தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய அமோகமான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. வருமானத்தை அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சியும் வெற்றியில முடியும். அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைத்துவிடும். பணியாளர்களாக இருந்தீங்கன்னா பணிபுரியும் இடத்துல வேலைப்பளு சற்று அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைத்துவிடும். மேல் அதிகாரிகள், முதலாளிகள் எல்லாமே ஆதரவாக இருப்பாங்க. எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறிவிடும். சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். படிப்பில் அக்கறை மாணவர்களுக்கு அதிகரித்துவிடும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளையும் ஏற்பீங்க. விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைச்சிடும். பொது தேர்வில் வெற்றி உங்கள் பக்கம்தான். உடல்நிலை ஒரு நேரம் இருப்பது போல இன்னொரு நேரம் இருக்காது. சிலருக்கு தொற்று நோய், பரம்பரை நோய் என பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவரை நாடக்கூடிய நிலை இந்த 2026 மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் இந்த 2026 கிரக நிலைகளை பொறுத்து பல நல்ல பலன்களை பெற போகிறீங்க. ஏதேனும் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டால் சனீஸ்வரனை தரிசித்து நல்லெண்ணெய் தானம் செய்ய உங்களுடைய சங்கடம் எல்லாம் தீரும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்ததா 2027 மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாப ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய அனைத்து விஷயத்திலையும் லாபம், அனைத்து செயல்கள்லையும் லாபம் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும் ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாக்கிடும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கி முன்னேற்றம் காண்பீங்க. அரசு ஊழியர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த 2027 முடிவுக்கு வரும். வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வந்து சேரும் வருடம் இது. எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் அளவிற்கு உங்களுடைய நிலையும் மாறிவிடும். அலைச்சல் அதிகரிக்கும் என்பதால் சில உடல்நல குறைவுகளும் ஏற்படலாம். தாயாரின் உடல் நிலையிலையும் சில பிரச்சனைகள் உண்டாகலாம். 2027 சனி பகவானின் சஞ்சாரம் காரணமாக தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க. முதலீடுகளை பெரிய அளவில் செய்யாதீங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி யாவும் வெற்றி பெறும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். பண வரவு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். உங்களுடைய வேலையின் காரணமாக வெளியூரில் வசிக்கும் நிலை கூட இந்த 2027 ஏற்படலாம். புதிய பொறுப்பு சிலருக்கு கிடைத்துவிடும். ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் காரணமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 2027 அடைபடாது என்று நினைத்த கடன்களையெல்லாம் அடைக்க போறீங்க. வழக்குகளில் நெருக்கடி விலகப் போகின்றது. பண வரவு அதிகரிச்சிடும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாக்கிட்டோம். புதிய பொறுப்பு, பதவி, அந்தஸ்து என எதிர்பார்ப்புகள் நிறைவேறிவிடும். திருமண வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடைபெறும். திருமண வாழ்க்கையும் புதுசாக திருமணமானவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் அமைந்துவிடும். குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக எதிர்ப்பு அதிகரிக்கும் என்று சொல்ல வேண்டும். வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் என்றாலும் குரு பகவானுடைய பார்வையால் தொழிலில் வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிச்சிடும். பணியாளர்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். குடும்பத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். கனவு பூர்த்தியாகும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த இடம் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைத்துவிடும். சூரிய பகவானின் சஞ்சாரம் காரணமாக அரசு வழி முயற்சிகள் எல்லாம் நல்லதில் முடியும். சொத்து சேர்க்கை, லாபம் அதிகரித்து அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டும். குடும்ப நிலையை உயர்த்தும் முயற்சியை இந்த 2027 மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் மேற்கொள்வீங்க. வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விஷயங்களும் வெற்றியில முடியும். அரசு வகையிலையும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைச்சிட்டும். வருமானம் உயர்ந்திட்டும். ஷேர் மூலம் அதிக அளவு ஆதாயம் உண்டாகிட்டும்.
வேலை செய்கிற இடத்துல தனியார் துறையில் பணியாளர்களாக இருந்தீங்கன்னா உழைப்பு சற்று அதிகரிக்கும் என்றாலும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலம், சிறப்பான நிலையில் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலம், அனைத்து வகையிலையும் நன்மையை தரக்கூடிய காலம் என்று இந்த 2027 சொல்லலாம். குறிப்பாக சங்கடங்கள், பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், எதிரிகளின் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் என்று வரும்போது குல தெய்வத்தை வழிபட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு 2027 ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளையும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயம் விலகும். 2025, 2026, 2027 என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த 3 ஆண்டுகள் 2025, 26, 27 இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள், கிரக மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கும், எதை செய்யணும், செய்யக்கூடாது, வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.